மகாராஷ்டிராலையும் சரி சவுத் இந்தியாலையும் சரி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்து போலி. அந்த தேங்காய் போலி ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 2 கப் அளவுக்கு மைதாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. இடையில எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா அடிச்சு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது மேலே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய், 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவனதை ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. வாழை இலை இல்லைனா வந்து பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இந்த மாதிரி தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூர்ணத்தை இந்த மாதிரி ரவுண்டா ஷேப் பண்ணிட்டு உள்ளுக்கு வச்சிருங்க. எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க போலி வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு 2 சைடு வந்து சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான தேங்காய் போலி ரெசிபி ரெடி ஆயிரும்.